அதை சொன்னிதான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. என்ன சூழ்நிலைடா? ஏன்டா அப்படி பண்ற? இனி நேத்ரன் உன்னை என்ன நினைப்பாரு? மச்சான், நான் சொல்றத கேளு. என்னோட அண்ணன் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? என்ன சின்ன வயசுல இருந்து காப்பாத்தி தூக்கி எடுத்து வளர்த்த அண்ணன். ஆமா, அவருக்கு என்ன இப்போ? அவர் தாண்டா இந்த ஆபரேஷன் நடக்க விடாம பண்ணது. என்னடா சொல்ற? ஆமாண்டா. என்ன ஏதுன்ட்டு போய் கேட்கணும். டாக்டர் எதுவும் சொல்லலையா? டாக்டரை கடத்தி வச்சு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ணன் இது மாதிரி ஆபரேஷன் பண்ணக்கூடாது, காதை சும்மா அறுத்து தச்சு வைங்க, இல்லாட்டி குண்டுமணி போட்டு காதை இனி எப்பயுமே கேட்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருங்க, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லியிருக்காருடா அண்ணன். என்னடா இப்படிலாம் சொல்லியிருக்காரு? ஆமாண்டா, எனக்குமே அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. மச்சான், ஃபீல் பண்ணாத. இல்லடா மச்சான், அண்ணனுக்கு நான் தொழிலை விட்டு போயிட்டேனா இனி யாருமே அவருக்குன்னு வரமாட்டாருன்னு நினைச்சிட்டாரு போல. அதனாலதான் இவரு இப்படியெல்லாம் பண்ணிருக்காருடா. நல்ல வேலை டாக்டர் அவர் சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணாம சும்மா மேலாக்க கெட்டு போட்டு விட்டுருக்காரு. அதனாலதான் பைசா கூட வாங்கல போலடா. நல்ல டாக்டர்டா. ஆமாண்டா மச்சான், நிஜமாவே ரொம்ப நல்ல டாக்டர். அவர் நினைச்சிருந்தா அண்ணன் சொன்ன மாதிரியே பண்ணிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. அவரு அவங்களோட ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கடத்தி வச்சு மிரட்டிருக்காருடா. உங்க அண்ணன் என்னடா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு? தெரியலடா மச்சான், எனக்கு இப்போ நிஜமா என்ன பண்றதுன்னே தெரியலடா. கனியோட காது ஆப்ரேஷன், இனி எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அண்ணன் எல்லா டாக்டரையும் மிரட்டி என்ன வேணாலும் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. இனி எப்படி நான் என் அம்மாவுக்கு காது கேட்க மாதிரி பண்றது? மச்சான், ரொம்ப சங்கடமா இருக்குடா. ராகேஷ், அழாதடா. ஏண்டா? இல்லடா, இந்த டாக்டர் எப்படி பண்ணிட்டாருன்னா இனி போற எல்லா டாக்டரையும் அப்படி தானே பண்ணுவாரு. எப்படி இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாரு. நான் டாக்டரோட வீட்டுக்கு போனது கூட அவருக்கு கண்டிப்பா தெரிய வரும். என்னோட பிசினஸ்ல எவ்வளோ பேர் இருக்கானுங்க, யாரையாவது ஒருத்தனை கூட விட்டு என்ன ஃபாலோ பண்ண வைக்க முடியாதா? கண்டிப்பா முடியும்டா. அதுதான் பண்றாரா இருக்கும். மச்சான், அவ்வளோதான்டா. எங்க அம்மா காது என்னால கேட்க வைக்கவே முடியாது. அவங்க காது நல்லா கேட்க வச்சு நான் அவங்களும் நல்லா சந்தோஷமா பேசணும்ட்டு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமாடா. மச்சான், ஃபீல் பண்ணாத. மச்சான், அதை விட நீ ஒரே ஒரு ஹெல்ப் நேத்ரங்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைடா. மச்சான் கிட்ட நான் பேசுறேன்டா, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். நான் ஃபோன் வைக்கிறேன், என் அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேச இருக்கு. இரு, நானும் வரேன் உங்க அண்ணன் கிட்ட பேச. இல்ல மச்சான், வேண்டாம். தனியா போகாத மச்சான், ப்ளீஸ். நீ இப்ப எங்க இருக்க? அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுவேன். பஸ் ஸ்டாப்ல. சரி, ஓகே, நான் வந்துடுறேன். சை, இவர் என்ன இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு? கடவுளே, இதுல வேற அந்த பொண்ணுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இவர் இந்த வேலை தான் பாக்குறாரான்னு. நினைக்க டென்ஷனா ஆகுது. இதெல்லாம் மறைச்சிட்டு எப்படிதான் பழக முடியுதோ? இதே மாதிரி தானே நம்ம மாமா கிட்டயும் எல்லாத்தையும் மறைச்சிருப்பாரு. கருமம், யார்கிட்டயும் சொல்லாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல வேற காசு எடுத்துதான் அந்த பொண்ணுக்கு ஆபரேஷனா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. சை, இப்பவே போயிட்டு மாமா கிட்ட சொல்லி உஷாரா இருக்க சொல்லணும். இந்த விஷயத்தெல்லாம் போன் பண்ணி சொன்னா நல்லா இருக்காது. நம்புவாரோ என்னமோ கூட தெரியல. அவரோட ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால கொஞ்சம் நம்புறதுக்கு யாருக்கா இருந்தாலும் சந்தேகமா தான் இருக்கும். நேரடியா போய் சொல்லணும். இப்போவே போறேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இவ்வளோ டென்ஷனா ஆகுது. அக்கா. நேத்ரன், என்ன திடீர்னு காலேஜ் போயிட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? மாமா எங்க? இங்கதான் இருப்பாங்க. கவி அவரே வந்துட்டாரு. ஏங்க, என்னன்னு தெரியல, ஏதோ கோவமா இருக்கா. அது மச்சான் சொல்லுங்க. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நேத்ரன், என்னாச்சு? மாமா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க இருந்து போ. என்னாச்சுன்னு சொல்லு. நான் தனியா பேசணும்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன ஆச்சுன்னு உன்கிட்ட சொல்ற? நேத்ரன், நீ இவ்ளோ கோவப்படுறேன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நீ நார்மலா வந்து தனியா பேசணும்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். இவ்ளோ கோவமா வந்து கேட்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல, சொல்லு. ஏய், இப்ப என்ன உனக்கு தெரியணுமா? சொல்றேன் கேளு.
சும்மா நொய் நொய் நொய்னு இருக்க. போ சொன்னா போக மாட்டேன். மச்சான் வேண்டாம். மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க ஃப்ரெண்டு ராகேஷ் இருக்கார்ல, அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? அது மச்சான் தெரியாதுல்ல, சொல்றேன் கேளுங்க. அவரோட வேலை விபச்சாரம். தயவு செஞ்சு சொல்றேன், அவர்கிட்ட பழக்க வச்சுக்காதீங்க. ரொம்ப கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. நேத்ரன் என்னடா சொல்ற? ஏய் ஆமா, அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை நீ இருக்கும்போது சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். நீ தான் போவே மாட்டேங்கிறிய, நொய் நொய் நொய்னுக்கிட்டு. ஏங்க ம் ஏங்க நேத்ரன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவரை பார்த்தா நம்புற மாதிரியே தோணல. என்னங்க இது? உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்காரா? ஆனா இது எப்படி இவனுக்கு தெரியும்? நேத்ரன் எப்படி இது உனக்கு தெரியும்? அவங்க டாக்டர் பார்க்க போனாங்க. அப்போ டாக்டர் கேட்டாரு, இவனும் சொன்னான். மாமா என்ன சொல்றீங்க? புரியல. அது என்னன்னா, ஏங்க அவன் ஒண்ணு சொல்றான், நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்க டாக்டர் அப்படி இப்படின்னு. ஏதாவது புரியுற மாதிரி பேசுங்க. யாருக்கு என்ன ஆச்சு? உங்க ஃப்ரெண்ட் ராகேஷ் பத்தி நேத்ரன் என்னமோ சொல்றான். என்னங்க நடக்குதுங்க? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. கவி சொல்றேன். அது என் ஃப்ரெண்டு ராகேஷ் மச்சான் சொல்ற மாதிரி விபச்சாரத்துல தான் இருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா. நேத்ரன் என்ன ஆச்சு? ஏன் கையை பிடிச்சு இழுத்த? வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ம் மச்சான் நான் சொல்றத கேளுங்க. அக்கா வா. நேத்ரன் இரு பேசிட்டு வரேன். அக்கா ஒன்னும் பேசல, வந்துடு. என்ன ஆச்சு? வா. இரு நேத்ரன், என்னன்னு பேசிட்டு வரேன். வான்னு சொன்னா வரமாட்ட, வா. நான் சொல்றத முழுசா கூட கேட்க முடியல உங்களால. நான் பேசுறது காது கொடுத்து கூட கேட்காம போறீங்கல்ல. மச்சான் என்ன ஏதாவது தப்பா நினைச்சாரா என்னன்னு கூட தெரியல. கவி கோவப்பட்டா, ஏதோ பேச வந்தா. என்ன பேச வந்தான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்குள்ள மச்சான் அப்படி கையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டாரு. ஃபோன் பண்ணி பேசலாமா? இல்லாட்டினா ராகேஷை போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வரலாமா? ராகேஷை பார்க்க போனோன்னா சூப்பர் மார்க்கெட்டை யார் பார்த்துக்கிறது? கவியுமே இல்லையே. வேற வழி இல்ல, மீனா கிட்ட சொல்லுவோம். அவங்க கிட்ட சொன்னா மாமா வந்ததும் கொஞ்சம் சொல்லுவாங்க. மீனா. சொல்லுங்க அதீத். மீனா இங்கதான் இருந்தீங்களா? இல்ல, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சே, இதோ வந்துட்டு இருந்தேன். யாரையும் காணோம். கவி எங்க? அர்ஜென்ட் ஒர்க்கா கொஞ்சம் வீட்டுக்கு போயிருக்கான். மாமா வந்ததும் சொல்றீங்களா? எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு? ப்ளீஸ் மீனா கொஞ்சம் பாருங்களேன். ஓகே சரி போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க. எமர்ஜென்சிலாம் வராதுங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரி. என்னடா இது, 2 பேரும் திடீர்னு சிட்டா பறந்துட்டாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? யாரோ வந்த மாதிரி சவுண்ட் மாத்திரம் கேட்டுச்சு. என்னமோ யாருக்கு தெரியும். எப்பயும் போல நம்ம தனிமை தானா? இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதும் ஆச்சு, நம்ம மாத்திரம் தனிமையா ஆனதும் ஆச்சு. கொடுமடா. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ராகேஷ். மச்சான். ஏன்டா சின்ன பிள்ளைங்களாட்டம் அழுதுட்டு இருக்க? மச்சான் அண்ணன் எப்படி எல்லாம் பண்ணிட்டா இருப்பாருடா. அதுக்கு ஏன்டா அழுதுட்டு இருக்க? வா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் கிட்ட போய் பேசலாம், வா. மச்சான் அழாம கூப்பிடு. அண்ணே அண்ணே. ராகேஷ் வாடா. என்ன? அண்ணே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே. சொல்றா, என்ன பேசணும்? நான் நான் சொல்லியிருக்கேன்ல கனிமொழி. கனிமொழியா? ஆமா அண்ணா, அதான் நம்ம கடத்தி வச்சோம்ல ஒரு பொண்ணுக்காக டாக்டரா. இவனை வச்சுக்கிட்டு ஓடுற பிளானும் போடக்கூடாது. ஓ ஞாபகம் இருக்கு, சொல்றான். அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, ஆபரேஷன் பண்றதா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஏன், அதுக்கு என்ன இப்போ? அண்ணே உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், என்ன உண்மையை மாத்திரம் சொல்றியா? என்னடா நீ அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதா இருந்துச்சுன்னு சொன்னேன்ற, இப்போ ஒண்ணு கேக்குற, உண்மையை சொல்றியான்ற, என்னடா உனக்கு? அண்ணே இதுக்கு மாத்திரம் உண்மையை சொல்லுண்ணே ப்ளீஸ். எப்பா கேளுடாப்பா. அண்ணே கனிக்கு ஆபரேஷன் அப்போ நீ டாக்டரை கடத்தி ஆபரேஷன் நல்லபடியா பண்ணக்கூடாதுன்னு சொன்னியா அண்ணே? என்ன? ப்ளீஸ்ண்ணே உண்மையை மாத்திரம் சொல்லு. ஆபரேஷன் நல்லபடியா பண்ணக்கூடாது, காதுல குண்டு மணி போட்டுரு, இல்லாட்டி அறுத்து சும்மா தச்சு வச்சிரு, காது நீ அவளுக்கு கேட்காத மாதிரி பண்ணிடு, இப்படி எல்லாம் சொன்னியாண்ணே? அண்ணே, டாக்டர் சொன்னதை எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறேன். சும்மா ஒருத்தன் சொல்லுண்ணே. டேய் உண்மையை மாத்திரம் சொல்லுண்ணே. ஆமாண்டா, நான் தான் கடத்தி வச்சு அவனை மிரட்டினேன்.
ஏன் லவ் கிவ் கல்யாண வாழ்க்கைன்னு இறங்கி போயிட்டு ஒரே அடியா இந்த தொழில விட்டுறலாம்னு நினைச்சியோ? இந்த தொழில நல்லா வேலை செய்யறது நீ மாத்திரம்தான். நீ அந்த வேலையை விட்டு போயிட்டனா யார் பாக்குறது? அதனாலதான் வெயிட் வைக்கணும்னு நினைச்சவன் காதலுக்கு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிடலான்னு பார்த்தேன். ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சிட்ட நீ.